கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எடுத்து வாசியுங்கள். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதினதான நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், பவுல் ரோமாபுரி சபைக்கு இவ்வாறாக எழுதுகிறார். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது. அது அப்படியே ஆப்போசிட்டா சொல்லணும் அப்படின்னா, இப்போ தேவனிடத்தில் நாம் அன்பு கூறாவிட்டால் சகலமும் தீமைக்கு ஏதுவாக நடக்கும். இப்படியும் சொல்லலாம். அப்படி ஒருவேளை நான் தேவனிடத்தில் அன்பு கூறாமல் என்னுடைய வாழ்க்கையிலே தீமையாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்றால், நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது அந்த தீமைகளை தேவன் நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் தீமைகள் நன்மையாக மாறும் என்ற தலைப்பின் கீழாக உங்களோடு இடைப்பட அவர் போதுமானவராய் இருக்கிறார். தீமைகளை நன்மைகளாக மாற்றுகிற தேவன் எப்பொழுது என்றால், அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது. அவங்க மேலே நம்ம அன்பாக இருக்கிறோம், பாசமாக இருக்கிறோம், அவங்களும் நம்ம இடத்துல அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னா அதற்காக நம்ம என்னன்னாலும் செய்வோம். அவங்களுக்காக நேரத்தை செலவிடுவோம், பிடிச்சதை என்ன பண்ணுவோம், வாங்கி கொடுப்போம், சர்ப்ரைஸ் பண்ணுவோம். அதே போலதான் தேவனும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலத்தையும், அங்கே சொல்லப்பட்டிருக்குது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க எழுப்புனீங்கன்னா, நான் எப்படி தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், நான் எப்படிப்பட்ட அன்பை தேவனிடத்தில் செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படி கேள்விகளை எழுப்புனாதான் அதற்கான பதிலை என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். பதிலை கண்டுபிடிச்சாதான் அதன்படி செய்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நீங்க அன்பு கூறுகிறவர்களா இருந்தால் அவர் நிச்சயமா என்ன பண்ணுவார், சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். அப்ப தீமை நடக்குதுன்னா ஆண்டவர்கிட்ட என்ன கிடையாது, தப்பு இல்லை, நம்ம கிட்ட தான் தப்பு. ஏனென்றால் தேவன் நன்மைகளை மாத்திரம்தான் செய்வார். தீமை செய்வதற்கு அவருடைய கரம் ஒரு நாளும் என்ன பண்ணது கிடையாது, எழுந்ததே கிடையாது. தேவன் நன்மைகளை மாத்திரம் செய்கிறவர் என்பதற்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன் வேலைக்கு போகிறவர் வேகமாக, ஆண்டவரே என்னை எப்படியா சீக்கிரமாக கூட்டு போயிருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பஸ் என்ன ஆயிடுச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எப்படியோ என்ன பண்ணி 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக என்ன பண்ணிட்டாரு, போய் அங்கே போய் லேட்டாக போனனால ஆஃபீஸில் என்ன பண்ணியிருக்காரு, திட்டு வாங்கியிருக்கிறாரு. லேட்டாக போனனால அங்கே கொஞ்சம் அவரையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, லேட்டாக ஆஃபீஸ்லேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஒரே டயர்டில் வந்து சரி கொஞ்சம் வீட்டிலையாவது என்ன பண்ணலாம், களைப்பாறலாம் நினச்சா கரண்ட் இல்லை. உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஆண்டவரே நீர் நன்மை செய்கிற தேவன் தானே, ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக என் வாழ்க்கையில் என்னதான் நடந்திருக்கு, தீமை மட்டும்தான் நடந்திருக்கு, நன்மை ஒரு நன்மை கூட நடக்கலை. உடனே ஆண்டவர் சொன்னார், என் சமூகத்துக்கு என்ன பண்ணு, வா. போய் ஒரு ஜோம் பண்ணாராம். ஜோம் பண்ணும் போது ஆண்டவர் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தார். நீ சீக்கிரமாக போகணுன்னு என்ன பண்ண, என்கிட்ட கேட்ட. அந்த பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகலைன்னா இன்னும் 1 கிலோமீட்டரில் அந்த பஸ்ஸு என்ன ஆகிருக்கும், ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அதனால ஒரு ஸ்டாப்புக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன், அதை பிரேக் டவுன் பண்ணி உன் உயிரை என்ன பண்ணிட்டேன், காப்பாற்றிட்டேன். சாயங்காலம் வந்து நீ என்ன பண்ண, மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு அதே ஈர கையோடே வந்து என்ன பண்ண,
அந்த சுவிட்சில் ஃபால்ட் இருந்தது. நீ ஏசி போடுற அந்த சுவிட்சில் என்ன இருந்துச்சு? ஃபால்ட் இருந்துச்சு. நீ அதே ஈர கையோட சுவிட்சில் கையை வச்சிருந்தேன்னா என்ன இருக்கும்? ஷாக் அடிச்சிருக்கும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? கரண்டையே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சொல்லு, நான் உனக்கு நன்மை செஞ்சிருக்கிறேனா இல்லை தீமை செஞ்சிருக்கிறேன்? நம்மளும் இப்படி தான் என்ன பண்ணுறோம்? நினைக்கிறோம். எனக்கு ஒரே தீமையாவே, அதற்கு பின்பாக என்ன இருக்கு? ஒரு நன்மை இருக்கிறது. நன்மை, அது தீமை நம்முடைய வாழ்க்கையில வரதுக்கு முன்னாடியே அதை என்ன பண்ணிடுறாரு? காட்டி விடுகிறார். அல்லேலூயா. அதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, இல்ல ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது அதை என்ன பண்ணுகிறார்? நன்மையாக மாற்றுகிறார். அதனாலதான் சொல்றேன், ஆண்டவர் நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்வார். சொல்லுங்க, என் வாழ்க்கையில நடக்கிற, சொல்லுங்க, எல்லா தீமைக்கும் நான் தான் காரணம். என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா நன்மைக்கும் என் இயேசுவே காரணம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நன்மை செய்வதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். முதலாவது அவரிடத்தில் அன்பு கூர்னு சொல்றீங்களே, எப்படி அன்பு கூர்றது அப்படி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா எடுத்து வாசிங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள். உங்க கேள்விக்கு ஆன்சர் இதுதான். அவருடைய கற்பனைகளை என்ன பண்ணணும்? கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது தான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு அடையாளம். பிதா எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார்? குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி. அதான் சொல்றார் யோவான் 3:16 சொல்லியிருக்கிறது, தன்னுடைய சொந்த குமாரனை தந்து இவ்வளவாய் இந்த பூமியிலே உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அப்ப பிதாவே என்ன பண்ணியிருக்கிறாரு? நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன்றதுக்கு ஒரு கிரியையை அவர் செய்திருக்கிறார். தன்னுடைய குமாரனை அனுப்பி அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களா இருக்கிறோம் என்றால் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் 613 பிரமாணங்கள், அல்லேலூயா, 10 கட்டளையும் சேர்த்து. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அது கற்பனைகளாய் மாறுகிறது. கட்டளைகள் கற்பனைகளாக மாறுகிறது. அங்கே கட்டளைக்கும் கற்பனைக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. கட்டளைனா என்னது? ஆர்டர். அப்ப அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதை நிறைவேற்ற கட்டளைகளை சொல்றேன், கட்டளைகளை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதை நிறைவேற்றவில்லை என்றால் நாம் சில காரியங்களை என்ன பண்ணுவோம்? இழந்து போவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் கட்டளைகளை மீறி 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 அவங்க என்ன பண்ணாங்க? வனாந்திரத்திலேயே மடிந்து போனார்கள். எகிப்துல இருந்து கிளம்புனவங்கள யோசுவா காலேப்பை தவிர வேற யாரும் என்ன பண்ணல? கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கவில்லை. புதிய தலைமுறையினர் தான் என்ன பண்ணாங்க? உள்ள பிரவேசிச்சாங்க. தகப்பன்மார்கள் முற்பிதாக்கள் எல்லாம் இறந்து போனதுக்கு காரணம் என்னன்னா, இறந்து போனது மாத்திரம் இல்ல, அவர்கள் கானானை இழந்தும் போனார்கள். அதற்கு காரணம் என்னன்னா, அவர்கள் கட்டளைகளை மீறினார்கள். அப்ப கட்டளைகளை மீறும் பொழுது அங்கே சில காரியங்களை நம்ம என்ன பண்றோம்? இழக்கிறோம். ஆனா கற்பனைகளை ஆண்டவர் சொல்றார், நீ என்னை உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு என்னிடத்தில் அன்பு கூறு. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுறோமா? முதல்ல ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறோமா? ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல? நம்மளை அழிக்கல. கிருபையாய் நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு? வழி நடத்தி வருகிறார். இங்கே கட்டளைகளை நிறைவேற்றலைன்னா மரணம், இழப்பு. இங்கே கற்பனைகளை நிறைவேற்றினோம் என்றால் ஆசீர்வாதம். நிறைவேற்றாவிட்டாலும்
அதை நிறைவேற்றுவதற்கு மறுபடியும் ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கிறார். அதுதான் கிருபை. கடைசி வரைக்கும் நம்ம கிருபை இருக்குன்னு நிறைவேற்றாமலே போயிட்டோன்னா மொத்தமா என்ன பண்ணிடுவோம்? அவர்கள் கானானை இழந்தது போல நாம் பரம கானானை இழந்து போவோம். அப்ப அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளம் என்னவென்றால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இந்த வேத புஸ்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளுமே கற்பனைகள். அதை நிறைவேற்றினால் நமக்கு ஆசீர்வாதம். நம்ம வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாததற்கு காரணம் என்னவென்றால் அதுல கொடுக்கப்பட்டிருக்கிற கற்பனைகளை நாம் என்ன பண்ணல? நிறைவேற்றவில்லை. அந்த கற்பனைகளை நிறைவேற்றும் பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக மாறும். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது 1000 தலைமுறை இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து மரித்து 2000 வருடங்களுக்கு மேல ஆயிருச்சு. எத்தனை இந்த 2000 வருடத்துல எத்தனை தலைமுறைன்னு வந்திருப்பாங்க? 21 செஞ்சுரின்னு சொல்றோம், 21 நூற்றாண்டுகள். அப்ப அதுல எத்தனை தலைமுறை இருந்திருப்பாங்க? எதுக்காக சொல்றேன்னா, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால பாவம் என்னானது? பூமியை ஆண்டு கொண்டது. 4000 வருடங்கள் ஜனங்கள் அந்த பாவத்திலே வாழ்ந்தார்கள். அந்த பாவத்திலிருந்து யாரும் அவர்களை என்ன பண்ண முடியல? மீட்க முடியவில்லை. ஆதாமே என்ன பண்ணிட்டான்? ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னவென்றால், நீ அந்த பழத்தை என்ன பண்ணக்கூடாது. அங்கே கட்டளை என்ன ஆகுது? மீறப்படுகிறது. பாவம் பூமியை ஆண்டு கொண்டது. 4000 வருடம் ஜனங்கள் அந்த பாவத்திலிருந்து என்ன பண்ண முடியல? விடுபட முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். பிதா சொல்றதை எல்லாம் அப்படியே செஞ்சார். சுயமா என்ன பண்ணல? ஒன்னும் செய்யல. பிதா என்ன சொன்னாரோ அதை செய்தார். பிதா என்ன நினைச்சாரோ அதை நிறைவேற்றினார். அப்ப அவர் மூலமாக, அவர் கீழ்ப்படிந்ததின் மூலமாக, அவர் கற்பனைகளை கை கொண்டதின் மூலமாக நமக்கு இரக்கம் கிடைத்திருக்கிறது. அதனாலதான் இன்னும் நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? உயிரோட இருக்கிறோம். அங்கே ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால பாவம், மரணமும், பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். எல்லாம் மரித்து போனார்கள், இழந்து போனார்கள் ஆசீர்வாதத்தை. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலினாலே நம்ம இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அவரும் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் நின்று நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்ம கற்பனைகளை மீறும் போது மறுபடியும் என்ன பண்ணுவோம்? ஒரு வாய்ப்பு கொடுப்போம். எப்படியாவது அந்த கற்பனைகளை நம்ம நிறைவேற்றி அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிட்டார், நித்திய ஜீவனை உனக்கு கொடுப்பேன். அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதற்கு தான் நம்ம என்ன பண்ணுகிறார்? வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த செம்மையான பாதையில நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளை என்ன பண்ணணும்? கை கொள்ள வேண்டும். வேதாகமத்திலிருந்து ஒரு 2 சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். அவர்களுடைய தீமைகளை தேவன் எப்படி நன்மையாக மாற்றினார். எடுத்து வாசியுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தையும் 28வது வசனத்தையும் வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வருகிறார்கள். சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு தடையாக நிற்கிறது. பின்னாடி பார்வோனுடைய படை அவர்களை மீண்டும் அழிக்கும்படியாக. இப்ப இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
தீமை. ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு தான் வெளியே வராங்க. ஆண்டுடைய தாசனாகிய மோசேயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்றாங்க? வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே என்ன ஆகுது? தீமை. அல்லேலூயா. அந்த தீமை எப்படிப்பட்ட தீமைனா, அவங்களே அழிந்து போற அளவுக்கு, ஒன்று கடல்ல விழுந்து சாகணும், இல்லைன்னா பார்வோன் கிட்ட வெட்டு வாங்கி சாகும். எப்படினாலும் சாவு நிச்சயம். இந்த தீமையை ஆண்டவர் எப்படி நன்மையாக மாற்றுகிறார்? ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லி, கோலை நீட்டி என்ன பண்ணு, சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து விடுன்னு சொல்றார். அதே மாதிரியே மோசே என்ன பண்றாரு? பிளந்து விடுகிறார். இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தின் நடுவில் என்ன பண்றாங்க? நடந்து போகிறார்கள். சமுத்திரம் நின்று அவங்களுக்கு எப்படி நிக்குதான்? மதிலாக நின்று. இதன் மூலமாய் நம்ம ஒரு வெளிப்பாடை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அது வரைக்கும் அவங்களுக்கு அது தடையாக நின்றது, ஆபத்தாக நின்றது. இப்ப எப்படி நிக்குது? மதிலா நிக்குது. மதில்னா என்னது? மதில் சுவர் எதற்காக? பாதுகாப்பதற்காக. அல்லேலூயா. தடையாக நின்றதை, ஆபத்தாக நின்றதை இப்பொழுது பாதுகாப்பாக நிறுத்துகிறார். அதுதான் நம்முடைய தேவன். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? இக்கரையில இருந்து அக்கறைக்கு போயிட்டாங்க. ஆனாலும் பார்வோன் என்ன பண்ணல? விடல. அவனுடைய இராணுவ வீரர்கள், படை வீரர்கள் எல்லாரும் என்ன பண்றான்? அனுப்புறான். இப்ப பார்வோனுக்கு ஒரு விசுவாசம், அவங்களுக்கு திறந்தது, நமக்கு திறந்திருக்கும். ஆனா இவங்க உள்ள போறாங்க. ஆண்டவர் இவங்க நடு கடலுக்கு போற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தார். இங்கிட்டு பாதியிலே மூடிட்டாலும் நீச்சல் அடிச்சு என்ன பண்ணிடுவான்? இக்கரைக்கு போயிடுவான். இங்கிட்டு பாதியில விட்டாலும் நீச்சல் அடிச்சு இங்கிட்டு போய் என்ன பண்ணிடுவான்? நம்ம ஜனங்களை தாக்கிடுவான்னு நடுக்கடலுக்கு போற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? திரும்பி வந்தது. அவர்களில் ஒருவனும், எவன் எல்லாம் கடலுக்குள்ள இறங்கினானோ அவன்கள் ஒருவனை என்ன பண்ணல? தப்பவில்லை. தீமை, நமக்கு நிற்கிற தீமை, ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது அது நமக்கு நன்மையாக மாறுகிறது. நம்முடைய எதிரிகளுக்கு அது தீமையாக மாறுகிறது. நமக்கு தீமையாக நின்றது. ஆனால் நம்ம ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கை கொள்ளும் பொழுது, கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது அந்த தீமையை நன்மையாக மாற்றுகிறார். ஏன் எகிப்து ஜனங்கள் கடல்ல மடிந்து போனாங்கன்னா, பார்வோன் கேட்கிறான், நீ சொன்ன உடனே உன்னை அனுப்புறதுக்கு உன் தேவன் யாருன்றதை நிரூபிச்சார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார், நமக்கும் செய்வார். நமக்கு மதிலாக நின்றது நம் எதிரிகளுக்கு ஆபத்தாக மாறும். எப்ப செய்வார்னா, அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது. அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம். எடுத்து வாசிங்கள். தானியேல் 3:24-25. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அல்லேலூயா. 22வது வசனத்தை வாசிங்க. ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ இவர்கள் இஸ்ரவேலிலிருந்து பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு வந்தவர்கள். நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜாவினாலே அடிமையாக வந்தவர்கள். அங்கே ராஜா ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். நான் நிறுத்தின இந்த சிலையை என்ன பண்ணணும்? எல்லாரும் வணங்கணும். வணங்காதவனை அக்கினி சூளையில தூக்கி போற்றுவோம். இவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். எப்படி தப்புவிப்பார்னு சொல்றாங்க? எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும்
எங்களை விடுவிப்பார். அப்படி விடுவியாமல் போனாலும், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நாங்கள் நெருப்புல விழுந்து செத்தாலும் நீ நிறுத்தின விக்கிரகத்தை என்னால் என்ன பண்ண முடியாது. இப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு வேண்டும். ஏனால் அந்த வைராக்கியத்தை தேவன் கனப்படுத்துகிறார். சொல்றாங்க, அக்கினி என்ன ஆகுது, 1 மடங்கா இருந்தது 7 மடங்காகுது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவின் தண்டனை கடுமையாக இருந்தபடியினாலும் அக்கினி சூளை அதிகமாக, நெருப்பினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுனால தூக்கிட்டு போனவங்க என்ன ஆயிட்டாங்க, தூக்கி போனவங்க காலி, உள்ள இருக்கிற அக்கினிக்குள்ள இருக்கிறவங்க ஜாலி. ஏனென்றால் அங்கே அக்கினி சூளைக்குள் தேவன் இருந்தார். தேவன் அக்கினி சூளைக்குள் இருப்பார் என்றால் அந்த அக்கினி சூளை எனக்கு என்னதான், ஜாலிதான். அப்ப தேவன் உங்களுடைய சோதனைகளுக்கு நடுவே அவர் இருப்பார் என்றால் உங்களுடைய சோதனையும் உங்களுக்கு என்னதான், மகிழ்ச்சி. இன்னொரு தேவ மனிதன் சொல்லுகிறார், 4ஆவதாக ஒரு நபர் உங்கள் நடுவில் உலாவ வேண்டும் என்றால் நீங்கள் அக்கினி சூளையை சந்திக்க வேண்டும். நீங்கள் அக்கினி சூளையில் இருக்கும் பொழுதுதான் 4ஆவது மனிதராக ஒருவர் வந்து உங்களை பாதுகாப்பார். நம்ம சோதனையை மட்டும் இல்லை, 4ஆவது நபரையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், தடுத்து நிறுத்திடுறோம். ஆண்டவரே, வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருங்க, அதை தடுத்து விடும் ஆண்டவரே, அதை நிர்மூலமாக்கும் ஆண்டவரே. அதோட சேர்த்து 4ஆவது நபரையும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சோதனைகள், பாடுகள், உங்களுடைய சூழ்நிலைகள், அவைகள் தான் 4ஆவது நபரை உங்களுடைய வாழ்க்கையிலே இடைப்பட வைக்கிறது. இங்கே 4ஆவது நபர், நீங்க தனியா இருந்தீங்கன்னா 2ஆவது நபர். ஏன்னா அங்க சொல்ற 4ஆவது நபருடைய சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆண்டவர் அவர்களை அக்கினி சூளையின் நடுவிலே, ஏன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இவங்க 3 பேர் என்ன பண்ணாங்களா, அக்கினியின் சூளையின் நடுவிலே போய் விழுந்தார்கள். அந்த நடுவில் தான் யார் இருக்கா, 4ஆவது நபர். அல்லேலூயா. அப்போ நீங்கள் சோதனைகளுக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக, வேதனைகளுக்குள்ளாக, உபத்திரவங்களுக்குள்ளாக நீங்கள் போகும் பொழுது அதன் நடுவில் யார் இருக்கிறா, ஆண்டவர் இருக்கிறார். நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாருன்னா நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு ஊடாக, ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு போராட்டங்களுக்கு நடுவாக, உபத்திரங்களுக்கு நடுவாக நீங்கள் போக வேண்டும். அந்த நடுப்பகுதியை நீங்கள் சந்திக்க வேண்டும். எகிப்து ஜனங்களை தேவன் எங்க அமிழ்த்து போட்டார், நடுக்கடல்ல. அங்க தேவன் நின்னார். நமக்கு பாதுகாப்புக்கும் நிற்பார், நம்முடைய எதிரிகளுடைய அழிவுக்கும் அவர் நடுவிலே நிற்பார். எப்படி அவர்களை பாதுகாத்தார் என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். நெருப்பு வாட கூட அவங்க மேல என்ன பண்ணல, ஏன்னா நடுவில் நின்னது யாரு, தேவன். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜா பிரமித்து, நம்முடைய சத்துருக்கள் தேவன் நமக்கு செய்கிற செயலை பார்த்து பிரமிப்பார்கள். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுக்கு உண்மையாயிருந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களுக்கு செய்கிற நன்மையை பார்த்து ஜனங்கள் பிரமிப்பார்கள். அதற்கு நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். எங்க சத்துருக்கு இடம் கொடுத்திருக்கிறோம், எங்க அன்பு கூறாம இருந்திருக்கிறோம், எங்க கற்பனைகளை கை கொள்ளாம இருந்திருக்கிறோம், இதையெல்லாம் பார்த்து சரி செஞ்சிட்டாலே தீமைகள் நன்மையாக மாறும், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அதை எந்த பிசாசுனாலும் தடை செய்ய முடியாது. அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம், என்னிடத்தில் அன்பு கூறு. இந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா அவர் பல காரியங்களை நமக்கு நன்மையாக மாற்றுகிறார். நான் சொல்லுகிறேன், எவைகளெல்லாம் தீமைகளாய் இருக்கிறதோ உங்கள் வாழ்க்கையிலே
அது தேவனிடத்தில் அன்பு கூறாம இருந்தபோது கூட வந்திருக்கலாம். அந்த காரியமாக இருந்தாலும் நீங்க அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் நடந்தனால இது என் வாழ்க்கையில தீமையா இருக்கு, இப்போ உமக்கு பிரியமா நான் என்ன பண்றேன், நடக்கிறேன், உம்முடைய கற்பனைகளை கை கொள்றேன், உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன், இந்த தீமை எனக்கு நன்மையா மாத்தித்தாங்கன்னு கேளுங்க. நிச்சயமாக அதை நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா. என் தேவன் தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவர்.